இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன சிக்ஸ் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு கலையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மனித குழந்தையும் மிருக குழந்தையும் ஒருத்தவங்களோட வயித்துல பிறக்குது. அதுங்க பிறந்த பிறகு அந்த இடத்துல நிறைய அமானுஷமான கொலைகள் நடந்துட்டு வருது. இது ஏன் நடக்குது, இதுக்கு யார் காரணம், கடைசியில இந்த கொலைகாரங்க யாருன்றத ரொம்ப வித்தியாசமான ஆங்கிள் இந்த படத்தை த்ரில்லிங்கா முடிச்சிருப்பாங்க. சோ நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவ ஆடுங்கெல்லாம் பாக்குறா. அந்த ஆடு இவளையே முறைச்சு பாக்குது. நான் பிறக்கும் போது இந்த எல்லா ஆட்டு கூட்டமும் கத்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இப்போ 1999 காமிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிற விவசாயியோட மனைவிக்கு பிரசவ வலி வருது. டாக்டர்ஸ் எல்லாம் அங்க வராங்க. அவங்க பார்த்த விஷயம் பயங்கரமானது. அவங்க மனைவி வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தை மனித குழந்தையாகவும் மறு குழந்தை மாஸ்டராகவும் இருக்கு. அந்த மாஸ்டர் உள்ள இருக்கிற மனுஷ குழந்தையோட காலை கடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த குழந்தைய முதல்ல எடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த 10 நிமிடங்கள் கழிச்சு மனித குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா வேகமா வராங்க. அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த மாஸ்டர் குழந்தைய கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெண் குழந்தையோட கால்ல ரத்தமா இருக்கு. டாக்டரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடும், மத்தபடி அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை சாகவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அந்த குழந்தையோட அம்மா இறந்து போறாங்க. அவங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா அவரு தூக்குல தொங்கிடுறாரு. என் அப்பாவும் அம்மா இறந்து போன விஷயத்த என் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. இன்னுமே என் கூட பிறந்தவ உயிரோட தான் இருக்கா. அவதான் நெஜ மாஸ்டர் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்றா. இப்ப தூரத்துல ஒரு இடத்துல சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆவிகளை விரட்ட முயற்சி பண்றாங்க. ஏன்னா அங்க பண்ணில இருக்கிற நிறைய மாடுகள் வினோதமா பண்ணது இறந்து போறது அவங்க பாக்குறாங்க. அவங்க சடங்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு மாடு மட்டும் ரொம்ப கதறி கதறி துடிச்சு டக்குன்னு கீழே விழுந்தது. இதை பார்த்து அந்த லேடியும் தூரமா பாக்குறாங்க. அங்க ஒரு வீடு இருக்கு. யார் இவங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்க கொஞ்சம் வினோதமா பண்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது, உங்க மாடுகள்லாம் எப்பல வினோதமா பண்ணுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான், அப்புறம் அவங்களதான் பாக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி எல்லாம் போறாங்க. அந்த பொண்ணு அவங்கள பார்த்த உடனே வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவு லாக் பண்ணிடுறா. அவங்க வீட்டுல இருக்கிற பாட்டியும் தாத்தாவும் எல்லா ஜன்னலையும் சாத்தி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த சாமியாரும் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க யாருமே ரியாக்ட் பண்ணல. அந்த பாட்டி பொறுமையா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாமியாரும் ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். நைட்டு அந்த தாத்தா குடிச்சிட்டு இருக்காரு. அந்த பாட்டி இயேசுவோட படத்தை வச்சுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எங்களை தண்டிக்காதீங்க சொல்லி வினோதமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேத்தியும் ஒண்ணுமே சொல்லாம, அவ கால ஆல்ரெடி அடிபட்டிருக்கும், அதனால நொண்டி நடந்து வந்துகிட்டு இருக்கா. இப்ப அவங்க தாத்தாவும் என்கிட்ட வாமா, அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களா, உனக்கு இது பிடிச்சிருக்கானும் போது அவ ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருப்பா. என்ன மன்னிச்சிருமா, நம்மளால ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது, அதனாலதான் இங்க வந்துட்டோம், கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். அவ பாவம்மா, அவ சின்ன வயசுல இருந்து பேசக்கூட இல்ல, அவ அதிகமா அழுகதான் செய்யறா, அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டே அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அங்க ஏசோட சிம்பிள் போட்டுருக்கு. அந்த ரூம்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற சாமியாரும் அங்க இருக்கிற ஒரு ஆளும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக நைட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. பின்கதை வழியா நிறைய நாய்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த நாய்களை இவங்களை பார்த்தாலே கொலைக்க ஆரம்பிக்குது. இவங்களும் பொறுமையா நடந்து போறாங்க. இப்போ ஒரு ரூம்ல குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. அந்த சாமியாரும் இங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்க மறைக்கிறாங்க, நம்ம என்னன்னு அதை பாக்கணும்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லிட்டே அப்படியே நடந்து போறாங்க. கிட்ட போறாங்க. இப்போ அங்க ஒரு பாம்பு வந்து அவங்க காலை கடிக்குது. பார்த்தா அங்க இருந்து அந்த கதவுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பாம்புகள் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த ஆளும் அந்த சாமியாரை கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். இங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 2014 காமிக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் எல்லாருக்கும் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பிரீஸ்ட். இவர் பேரு பார்க், நம்ம படத்தோட ஹீரோ. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, 1200 பேருக்கும் மேலும் நிறைய போலியான மதங்கள் இருக்கு, அவங்க பேய் ஓட்டுற நல்லதை செய்யலன்னு சொல்லி நிறைய மக்களை ஏமாத்தி அவங்களே தன்னைத்தானே தற்கொலை பண்ண தூண்டி விட்டுருக்காங்க. இது மாதிரி ஃபேக்கான பிரீஸ்டுங்கனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம நிறுத்தணும். ஒரு பேய் இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது ஏன்னு சொல்லி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை சரி பண்ணணும். அவங்கதான் உண்மையான பேய் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் தவறான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம நிறுத்தணும் சொல்லி கடைசியா அவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அதை பத்தி சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அவர் எந்த மதத்தையும் பேய் ஓட்டுறவங்களையும் தப்பா சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து எல்லார்கிட்டயும் எங்க பேரை டேமேஜ் பண்றேன்னு சொல்லி அவர் மேல முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. அவரும் அதெல்லாம் கண்டுக்காம முட்டையோட விலை எவ்வளவு அதிகம், ஏன் இப்படி வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரூம் கிட்ட வராரு. அடுத்த வேற என்ன மதங்கள் இருக்கு, அவங்க என்ன தப்பான விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது டியர் மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் இருக்கு. அவங்க புத்தரோட வழிமுறைய பின்படுத்துவாங்க. ரொம்ப அமைதியான முறையில மனுஷங்களை ஆத்மார்த்தம் பண்ணி தீய சக்தியை ஓட்டுவாங்க. இவங்களோட பிரான்ச் நிறைய இடங்கள்ல இருக்கு. அடுத்தது இவங்களை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த மதத்தை சார்ந்த ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு லோட்டஸ் வச்சிருக்காங்க. இது எவ்வளவு புனிதமா எவ்வளவு அழகா இருக்கும், அது மாதிரி நம்ம மனசையும் பொறுமையா நிதானமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற ஸ்பீச் மூலியமாவே எல்லாரையும் சாந்தப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டே ஒரு சின்ன பையன் அங்க இருந்து வரான். இப்போ ஹீரோ, என்ன ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் தெரிஞ்சதா, இந்த
மதத்துல அப்படிலாம் இல்ல சார், இதுவும் நார்மலா தான் இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். அதாவது ஹீரோ அனுப்புன ஆள்தான் இவன் அவங்க மதத்துல என்ன விஷயங்கள் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னன்னா அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா, அப்ப நான் இவங்க மதத்தை பத்தி என்ன எழுதுறது, எனக்கு ஏதாவது வித்தியாசமான விஷயத்த பார்த்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ போலீஸுங்க எல்லாருமே ஒரு டனல் கிட்ட வராங்க. அந்த டனல்ல ஒரு பொண்ணோட பாடியை பார்த்ததாக சொல்றாங்க. போலீஸும் அங்க போய் பாக்குறாரு, யாரோட பாடி இதுன்னு கிட்ட வந்து பார்த்தா அந்த டனலோட ஓரத்துல ஒரு சின்ன பொண்ணோட கை இருக்கும். இந்த பில்டிங்க கட்டினவங்க யாரும் அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாம இந்த பாடியோட நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இங்க புத்த மதத்தை சேர்ந்த மாக்க பார்க்க போவாங்க. அவங்க கிட்ட புத்தர் பேரை வச்சு இங்க தவறான விஷயத்த டியர் மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குழு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, அவங்க மேல நம்ம கிளைம் பண்ணலாம் போது ஏன் நம்ம பண்ணணும், புத்தரோட மதத்தை அவங்க பரப்புறது நல்ல விஷயம் தானே சொல்லி அங்க இருக்கிற 3 பேர் இவங்க சொல்லுவாங்க. அங்க இருந்த மாக்கும் ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவரும் குருவே நம்மளும் இதை கொஞ்சம் பார்க்கணும், அவங்க நம்மளோட பேரை வச்சு நிறைய தவறான விஷயம் சொன்னா அது நம்ம பேருக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களும் அது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்கிட்ட வந்து அவரும் நீ அந்த குரூப்போட இன்ஃபர்மேஷன் கூட அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த புக்கை பின்படுத்தி என்ன மத போதகத்தை சொல்றாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒருத்தர் ட்ரக் ஓட்டிட்டு போவாரு. அவர் ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. தூரமா ஒருத்தர் கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. கார்ல அவரும் ட்ரக்ல போறவரையே முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அந்த ட்ரக்ல வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா என்னப்பா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டிருப்பேன், சீக்கிரமா வா உனக்கு தான் வெயிட் பண்றான் போது அந்த ட்ரக்ல வந்தவரும் கார்ல வந்து அவனை பார்த்து அப்படி ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இவங்க வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்களோட பாஸ் சொல்றவங்கள இவங்க கொலை பண்ணுவாங்க. இப்ப அந்த ட்ரக்ல வந்தவர் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்களை கொலை பண்ணனால அந்த வேதனையிலும் கஷ்டத்திலும் இருப்பாரு. என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் தெரியுது, எனக்கு பயமா இருக்குன்னு போது உன் மனசு ரொம்ப வீக்கா இருக்கு, நம்மளோட மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம இங்க இருக்கிற ஈவலை அழிக்கிறோம், நம்ம இப்படி ஈவலை அழிச்சோம்னா நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோம், புத்தரோட சீடரா மாறுவோம், அதனால நீ அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கிட்ட சொன்னாரு, இதுக்கடுத்து உன்னால வாழ முடியாது, நீ இந்த வழியில தான் இருப்ப, அதனால சீக்கிரமா இறந்து போயிரு, நீ சாகும் போது இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு ப்ராவ் மாதிரி ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்க இந்த டனல்ல இறந்து போன அந்த பாடிய டாக்டர் செக் பண்ணும் போது அது ஒரு பொண்ணு, அவ 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, அவ ஸ்கூல் சேர்ந்த பொண்ணுன்றத கண்டுபிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வாயில நிறைய தானியத்தை எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான மந்திரத்தால எழுதப்பட்ட ஒரு பேப்பரும் கிடைச்சதுன்றத அவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. டியர் மவுண்ட் குரூப்பா காமிக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு லேடியும் எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களோட வேதனைகளை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, இந்த டியர் மவுண்ட்ன்ற குரூப்புக்கு ஒரு புத்தகம் இருக்கும், அதை எங்க மாஸ்டர் எழுதினாங்க. அந்த புக்ல வெறும் 4 காப்பி தான் இருந்தது, அது இப்ப இல்ல. அந்த புக்ல 81 டீமன் இந்த உலகத்துல இருந்ததாகவும் அதை அழிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது இதெல்லாம் ஹீரோ வெளியே இருந்து நோட் பண்ணிட்டே இருப்பாரு அவங்களோட அசிஸ்டன்டோட போன் மூலியமா. இப்ப அவங்க அசிஸ்டன்டும் எனக்கு வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த புக்கெல்லாம் பத்தி அவன் பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. அவங்க அந்த பொண்ணு சாவுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இந்த இடத்தோட அட்ரஸ கொடுத்தனால இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் என்கொயரி பண்ணுவாரு. அந்த குரூப்போட ஓனரும் அந்த ஆள் இங்க இல்ல, தப்பான அட்ரஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க, போலீஸ்க்கு கால் வரும், அந்த கொலைகாரனோட அம்மாவோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு. அதனால அவங்க வேகமா அங்கிருந்து போறாங்க. அந்த கொலைகாரன் வேற யாரும் இல்ல, ட்ரக்கை ஓட்டிட்டு போனவதான். அவன் இப்ப ட்ரக்கை ஆன் பண்றான். அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த இறந்து போன பொண்ணோட உருவம் அவன் கண்ணு முன்னாடி வருது. பயந்து போற அவனும் வேகமா ட்ரக்கை ஓட்டிட்டே போறான். இப்ப ஈரோட ஃப்ரெண்ட் அவரும் டியர் மவுண்ட் அவங்க கும்பிடக்கூடிய அந்த கடவுள் எல்லாமே டீமனை அழிச்ச அரசர்கள். அவங்க மொத்தம் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட உருவத்தை காமிக்கிறாங்க. புத்தருக்கு கீழே 4 வீரர்கள் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் அரசர்கள். அவங்க கீழே இருக்கிற அதாவது டெவில் ஈவில் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய 4 வீரமானவங்க. இவங்க கெட்டவங்களை அழிச்சு இந்த உலகத்தை நன்மைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த 4 பேர்ல நீங்க எடுத்த போட்டோஸ் பார்க்கும்போது 2 பிரான்ச்சை நீங்க பாத்திருக்கீங்க. இதே குழுவை சேர்ந்த இன்னும் 2 குரூப் இருக்கும். அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த லொகேஷன் எல்லாம் ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட மதத்தை சேர்ந்த புத்தகம் அதை கண்டுபிடிச்சாதான் இன்னும் டீட்டெயிலா தெரியும்ன்றதும் பேசியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அவரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டு அந்த பில்டிங் குள்ள போறாரு நைட்ல. அங்க போய் எல்லா இடத்தையும் செக் பண்றாரு. அவருக்கு அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. அந்த ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்குதான் பாப்பாரு. ஓபன் பண்ணி உள்ள போறாரு. பார்த்தா அங்க ஒருத்தன் தங்குறதுக்கான எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. அந்த லேடி சொல்லப்பட்ட அந்த மர்மமான புத்தகமும் இருக்கு. அந்த புக்கை வாசிக்க ட்ரை பண்ணும் போது இப்போ அவங்க அசிஸ்டன்ட் லைட் ஆன் பண்றான். லைட் ஆன் பண்ணும் போது சுத்தி பார்த்தா இந்த குரூப்ல இருக்கிறவங்க கும்பிடுற அந்த ஒரு கடவுளோட உருவம் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு மிருகங்களை வேட்டையானாரு, அவர் எவ்வளவு ஆக்ரோஷமானவங்கன்னு சொல்லி அந்த உருவத்தெல்லாம் பார்த்து ஹீரோ அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. இப்ப போலீஸ்லாம் அந்த கில்லரோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அந்த ட்ரக் ஓட்டுறவரும் போன் பண்ணுவார். அம்மா, நான் இங்க இருக்கிற கெட்டவங்களை அழிச்சு இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மையை தான் செஞ்சிருக்கேன். யாரை என்னை பத்தி தப்பா சொன்னாலும் நம்பாதீங்க. இதுக்கு அடுத்தவங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றா. இதுக்கு இந்த போலீஸ் ஆபீசரும் அவ வேற எங்க சூசைட் ட்ரை பண்ணா சொல்லி அவனை தேடி வேகமா
வேகமா ஓடுவாங்க. கார்ல இருக்கிறவனும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப வந்தாலும் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறான். இந்த விஷயத்த போலீஸ் பாக்குறாங்க. இப்ப அந்த கார்ல இருந்தவன் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்றான். அந்த குரூப்ல எல்லாருக்கும் மெசேஜ் சொன்ன அந்த லேடி ஒரு பேப்பரை எடுத்துட்டு வராங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுக்கு உதவி பண்றதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இருந்தாங்க இந்த காப்பி உங்களுக்கு வர வேண்டியதுன்னு ஒரு காப்பியை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணோட டீட்டெயில் இருக்கும். இந்த பொண்ணு தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த சின்ன பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இது எல்லாமே அந்த கார்ல இருக்கிற அந்த கில்லர் தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வீட்டுல போய் போன் நோண்டிட்டு இருக்கா. அவங்க பாட்டியும் வினோதமான பிரார்த்தனைகள்லாம் பண்ணி வேதனையில அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப டக்குனு கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த பொண்ணு பயந்து ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க பாட்டி அதுக்கு சாப்பாடு வச்சியா, ஏன் வைக்கல, போய் வை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவ்வளவு பயந்துட்டு எல்லா சாதத்தையும் கலந்து அந்த இடத்துக்கு போறா. அவளுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. டக்குன்னு சாப்பாடு வச்சுட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போறா. அழுகிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க அந்த கில்லரும் அந்த மறைக்கப்பட்ட ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். எங்க ஹீரோவும் கிடைச்ச புக்கை எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாரு. இங்க அந்த கில்லர் படுத்துக்கிட்டே இருக்கும் போது அவன் முன்னாடி அவன் கொலை பண்ண பெண்களோட ஆத்மா எல்லாம் அவனுக்கு தெரியுது. அதனால பயந்து போறான். அவனால ஒழுங்கா தூங்க முடியல. கண்ணை தொட்டு பாக்குறான். அது எல்லாமே அவனோட கனவு. ஹீரோவும் இந்த புக்கை பத்தி நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் அந்த கொலைகாரனையும் அந்த குரூப்பையும் பத்தி கிளியரா தெரியும். இந்த புக்கை எழுத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு முதியவரை பத்தி தெரிய வருது. அவரை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் இவரை பத்தி எங்க மாக்குக்கு தெரியுமே, அவர்கிட்ட வந்து கேளுங்க, கண்டிப்பா நிறைய விஷயத்த அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் போயிடுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டோட பாஸ பாக்குறதுக்காக போறாரு. அவரை ஹீரோ ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாரு. அந்த ஆக்டோபஸ் தலையே இவ்வளவு ஹைட்டாவா இருப்பான், நடக்க முடியல, எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லி படிக்கட்டுல நடந்து போறாங்க. பார்த்தா அங்க கார் வர வேவே இருக்கும். அட பாவி, தெரிஞ்சிருந்தா கார்லயே வந்து கிளம்பி சொல்லி போய் அவருக்கு நிறைய உணவெல்லாம் எடுத்து போய் கொடுக்குறாங்க. தம்பி, இந்த உணவு என்கிட்டயே இருக்கே, இதை எடுத்துட்டு வரோ, இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு சொல்லி பேசிட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க போது அந்த புக்கை பத்தியும் அந்த புக்கு எழுதுறவர் பத்தியும் கேட்கறாங்க. அந்த பெரியவரும் என்ன சொல்லுவாரு, இவர் எல்லாமே கடவுளா கும்பிட ஆரம்பிச்சாங்க, இவர்கிட்ட நிறைய பவர் இருக்கு, இவர் தான் அந்த புக்கை எழுதினாரு, இவரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தெளிவு தர முயற்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆர்மியம் சேர்ந்தவர். ஒரு நாள் இவர் உயிருக்கு கஷ்டப்பட்டு திரும்பவும் அவர் உயிர் எழுந்ததாகவும் அவருக்கு நிறைய பவரும் அந்த பிறகு இந்த புத்தகத்தை எழுதினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் இப்ப உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனா அவரோட பிறந்த காலத்தையும் இப்பயும் கணக்கிட்டு பார்த்தா 116 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் இன்னும் உயிரோட இருப்பாரு எனக்கு தெரியல, நீங்க வேணா தேடி பாருங்க நம்ம கண்டிப்பா அவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லி ஹீரோ சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோவை எடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அவர் உயிரோட இருப்பாரா இல்லையான்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் சார் இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க மாட்டார் சார், இறந்து போயிருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, இவர் காணாம போயிட்டோன்னு சொல்றாங்க, இவர் இறந்ததும் யாருக்கும் தெரியல, ஒருவேளை இவர் இறந்ததா ஃபேக்கா எல்லாக்கிட்டையுமே இவரே சொல்ல சொல்லி எங்கேயோ மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஹீரோக்கு கொஞ்சம் குழப்பம் மாறும். அதுக்கு அடுத்து தான் அவர் சாகிறதுக்கு முன்னாடி சில குழுக்கு நிறைய ஃபண்ட் கொடுத்து உதவி பண்ணிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு சென்டர் கூட இருக்கும். அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம், அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவாரு. அப்படி போகும்போதுதான் சீர்திருத்த பள்ளி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு இவர் நிறைய டொனேஷன் கொடுத்திருக்காரு உயிரோட இருக்கும் போது. சோ அந்த இடத்துல போய் அங்க வந்து ஆபீசர் கிட்ட சார் உங்களுக்கு நாங்க டொனேட் பண்ண வந்திருக்கோம் போது இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே டொனேட் பண்ணது இல்லையே, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னும் போது சரி ஒரு வயசான இருந்தாரு, அவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு போட்டோவை காமிப்பார். இந்த இடத்துல ஒரு 4 பசங்க இருந்ததாகவும் அவங்களை இவர் தத்தெடுத்து அவங்க நல்லபடியா வளர்த்தாரு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. இப்ப அந்த சைக்கோவும் அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு வெளியே இருப்பான். அவன்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல மந்திரத்தால எழுதின எல்லோ கலர் பேப்பரும் தானியம் இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ண அவன் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் அந்த பசங்களோட போட்டோஸும் பேரெல்லாம் வச்சு அவர் அந்த புக்ல இருக்கிற அந்த 4 பவர்ஃபுல்லான அரசர்கள் பத்தி செக் பண்றாரு. அப்படி அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா அந்த 4 பவர்ஃபுல்லான அரசர்களோட பேரும் இந்த 4 பசங்களோட பேரும் சிங்க் ஆகுது. இந்த 4 கடவுளோட போட்டோஸ் எடுக்கிறாங்க. அந்த ஒரு கடவுளோட போட்டோஸ்க்கு பின்னாடியும் அந்த பேரை சிங்க் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா 3 பேரு ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க, ஒருத்த மட்டும் தான் இன்னும் உயிரோட இருப்பான். அந்த 3 பேரும் இறந்த அந்த விதமும் அந்த 3 அரசர்களோட ஓவியத்திலையும் கரெக்டா சிங்க் ஆகும். ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்திருப்பாரு, அதே மாதிரி ஒரு அரசரோட தலையில வட்டமா இருக்கும். சோ இந்த அரசர்களோட வாழ்க்கை மாதிரிதான் இவங்களும் வாழ்ந்திருப்பாங்க, எல்லாரையும் கொலை பண்ணி அந்த முறையாவே இறந்து போயிருப்பாங்க. சோ இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கான், யார கொலை பண்ண போறான் அப்படின்னு நீங்க ஹீரோ சொல்லும் போது கரெக்டா இங்க அந்த சைக்கோவும் அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்குள்ள வரான். அப்படி கரெக்டா அந்த ரூம்குள்ள போகும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த மர்மமான ரூம்ல இருந்து ஒரு மந்திர குரல் கேக்குது. அந்த மான்ஸ்டர் அந்த ஆளை பார்த்துட்டு உரும்பிக்கிட்டும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ அந்தாலும் கரெக்டா அந்த பொண்ணோட டோர் கிட்ட போறான். இப்போ வீட்டுக்கு வெளியே அந்த பறவைகள் எல்லாம் வேகமா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்து விழுகுதுங்க. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கும். வெளியே வந்து பாக்குறா. அதே இடத்துல கீழே இருக்கிற அந்த மாஸ்டரும் மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கும். அவளும் பயந்தடிச்சு கீழே வந்து பாப்பா. அங்க வந்து அந்த கதவு கிட்ட வந்து என்னதான் உள்ள இருக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகத்தை பார்த்து பயந்து போயிருவான். அந்த பொண்ணு டக்குனு இவனோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போவான். அந்த விஷயத்த மேல இருந்து அந்த பொண்ணு பாத்துருவா. இப்ப ஹீரோவும் போலீஸ் கிட்ட இறந்து போன அந்த 3 பசங்களோட சாவும் அவங்க யார கொலை பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில தேடும் போதுதான்
இறந்து போன நிறைய பேர் பிறந்த ஆண்டு 1999. சோ அவங்க எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே கொலை பண்ணிருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல் இந்த எல்லா இடமும் எரிஞ்சு போயிருக்கும். அவனும் அங்கே எரிஞ்சு இறந்து போயிருப்பான். ஒருத்தவங்களை கொலை பண்ணி ஜெயில போய் அங்க ரொம்ப நாள் இருந்து இறந்து போயிருவான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஹீரோக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமா தெரியும். இப்ப அந்த கொலைகாரனும் அவன் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள போறான். அவன் கண்ணு முன்னாடி இறந்து போன குழந்தைங்களோட உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் பயந்துகிட்டே இருக்கான். திடீர்னு யாரோ அவனுக்கு அரவணைச்சு அவனுக்கு பாட்டு பாடுறாங்க. அவனும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க வெளியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிப்பாங்க. அவரும் நீங்க இங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கீழே இறந்து போன மான காமிக்கிறாங்க. இது செத்தாலும் இதுக்கு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் சொல்றான். சரிவாங்க அப்போ பாக்கலான்னு போய் பார்த்தா அந்த வயசானவர் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இந்த 4 பசங்களும் ஜெயில இருக்கும் போது அந்த வயசானவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த 4 கடவுளோட பேரை கொடுத்து நீங்க பவர்ஃபுல்லானவங்க, நீங்க வெளிச்சம், என்னை காப்பாற்றக்கூடிய கடவுள் நீங்க அப்படின்ற மாதிரி அந்த வயசானவர் 4 பேர்கிட்டயும் சொல்லி இவங்களை தத்தெடுத்து இவர் சொல்ற ஆட்களை கொலை பண்ண வச்சிருக்காரு. இப்ப அந்த கில்லர் வரதை பார்த்து ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாரு. இப்போ ஒரு வீட்டை பாப்பாரு. அதுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அதே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் யார் சொன்னீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க, தெரியாம வந்துட்டீங்களா, வெளியே இங்க உடனே போயிருங்க, இங்க இருக்கக்கூடாதுன்னு போது ஹீரோவும் யோசிச்சுட்டே அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போயிடுறாரு. இப்ப அந்த சைக்கோ பார்த்த உடனே அந்த வயசானவர் அவங்க கூட இருக்கவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அவனும் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அவரை காப்பாத்துவீங்கன்றதே அப்பா சொன்னாரு போது கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு அவன் வேகமா போறான். அவன் காருக்குள்ள இருந்த அந்த குட்டி பொண்ணோட போட்டோவை ஹீரோ எடுத்து வச்சுப்பாரு. அந்த கில்லர் முன்னாடி போயிட்டு இருப்பான். அவன் டக்குன்னு காரை ரிவர்ஸ் கியர் போட்டு உடனே ஹீரோ காரை இடிச்சிருவான். வேகமா வந்து ஹீரோ கார்ல இருக்கிற அந்த பொண்ணோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு அங்க வந்து போயிடுவான். இப்ப ஹீரோ வேகமா போலீஸ் கிட்ட போவாரு. சார் அந்த கில்லர் இன்னும் ஒரு பொண்ணை கொலை பண்ண போறா, தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க, இல்லன்னா திரும்பவும் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கணும் போது என்ன சொல்றீங்க, அந்த அதை தூக்கு போட்டு சேர்த்துட்டானே யார் கில்லர், யாரை நாங்க பிடிக்கணும் போது, சார் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்க அந்த கில்லரை பார்த்து அவன் கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு, அவன் அது மட்டும் இல்லாம என் காரை இடிச்சுட்டான போது, உன் காரை இடிச்சுட்டானா அந்த லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லு, அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க, என்ன ஆளை விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வேகமா போயிடுறாரு. இங்க அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுக்கு பீரியட்ஸ் வந்துரும். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுல விஷத்தை ஊத்தி அவ கூட பிறந்தவர் கிட்ட கொடுத்துட்டு தேவையான பொருளை எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருப்பா. இப்ப நடந்து போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு என்ன தோணும் தெரியல, வேகமா ஓடி வந்து அந்த சாப்பாட்டை தள்ளி விட்டுருவா. ட்ரெஸ் அங்க வச்சுட்டு திரும்பவும் அவன் நடக்க ஆரம்பிப்பா. இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு மார்க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தான் சொல்லும் போது நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எங்களோட கோயிலுக்கு ஒரு பழமையான மார்க் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லும் போதுதான் ஹீரோ அந்த மார்க்கோட பேரை கேட்டு அவர் யோசிப்பாரு. என்னன்னா அந்த புத்தகத்தை எழுதின அந்த வயசானவர் இருப்பார்ல, அவருக்கு ஒரு மார்க் தான் உதவி பண்ணிருப்பாரு. அந்த மார்க் தான் இப்போ இந்த கோயிலுக்கு வரப்போறாரு. சோ அந்த வயசானவரை பத்தின விஷயம் கண்டிப்பா அவருக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்காக ஹீரோ அங்க வேகமா வராரு. அதே நேரத்துல இங்க அந்த குட்டி பொண்ணை அந்த கில்லர் பிடிச்சு வச்சிடறான். அந்த பொண்ணை ஒரு இடத்துல புதைக்கிறதுக்கான விஷயத்த எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பண்ணும்போது அந்த குட்டி பொண்ணும் கதறிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இறந்த அந்த மான்ஸ்டர் மண்ணை வேகமா தோண்ட ஆரம்பிக்குது. இங்க அந்த மார்க்கும் எல்லார்கிட்டையும் சில விஷயத்த சொல்றாரு. இந்த உலகத்துல இது இருந்தா அது இருக்கும், இது இறந்தா அதுவும் இறந்து போகும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் இங்க வந்ததுல சந்தோஷம், நாங்க இந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது காருக்குள்ள ஹீரோ வந்துடுறாரு. என் ஃப்ரெண்ட் இவருக்கு ஒரு உதவி வேணும், நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க போது இப்ப ஹீரோ அந்த புக்கை பத்தியும் அந்த புக்கை எழுத அந்த வயசானவர் பத்தியும் கேட்கிறார். அவர் உயிரோட இருக்காரா, அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவர் எழுந்த அந்த புக்ல என்ன விஷயம் பத்தி உங்களுக்கு தெரியும் கேட்கும் போது அவர் உயிரோட இருக்காரான்னு எனக்கு தெரியாதுன்னு, ஆனா அவர் புக்கை எழுதும்போது அவருக்கு உதவி பண்ண. அவர் 1899 பிறந்தாரு. அவருக்கு மொத்தம் 6 விரல்கள் இருந்தது. அவரோட கை வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரு ஒரு மதத்தை பின்பற்றினாரு. அதாவது சாவுல இருந்து எப்படி நீங்கிறது, எப்பவுமே எப்படி எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாரு. அதுக்கான பின் விளைவுகள் அவருக்கு வரும். அவரை சாகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு, பாம்பு, அதால அவருக்கு சாவு வரும் அப்படின்றத நான் சொன்னேன். ஹீரோவும் யார் அந்த பாம்பு, எப்படி அவர் அதை சாகடிக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கும் போது என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, நான் அவர் சந்திச்சா அப்ப எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப எப்படி நம்ம அடுத்த சாக போற பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது இங்க அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட வாயில லாஸ்ட் டேப் எடுக்கும் போது அந்த பொண்ணு, நான் சாகத்தை நினைச்சு எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் எதுக்கு சாகுறேன்ற காரணத்தை தெரிஞ்சா நான் நிம்மதியா சாவேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மட்டும் கொல்லக்கூடாது, என் கூட பிறந்த ஒருத்தி இருக்கா, அவதான் உண்மையான மாஸ்டர், நீங்க அவளையும் கொலை பண்ணணும். ஏன்னா இந்த ஜென்மத்துல அவ மாஸ்டரா பிறந்துட்டா, அவ இறந்தானா அடுத்த ஜென்மத்துல அவ மனுஷியா பிறக்கலாம், அவளுக்கு காதல் அன்பு எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுத ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் இறந்து போன எல்லாரோட டேட்டா வச்சு ஒரு கால்குலேட் பண்றாரு. அப்படி கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா இறந்து போன எல்லா பெண்களும் 1999 பிறந்த பெண்களாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த புக்ல என்ன எழுதிருக்கும்னா 81 மாஸ்டர் அப்படின்னு எழுதிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க 81 பெண் குழந்தைகளை கொலை பண்ணிருக்காங்க. பிறந்த எல்லாருமே 99 காலகட்டத்தை சேர்ந்தவங்களும், அது மட்டும் இல்லாம அந்த வயசானவர் பிறந்த அந்த ஊரையும் சேர்ந்தவங்க. சோ இதை வச்சுதான் அவர் எல்லாரையும் அந்த 4 பசங்களை வச்சு கொலை பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்தது லாஸ்ட் இயர் பார்த்த அந்த பொண்ணும்
1999 காலகட்டத்தை சேர்ந்த பொண்ணு அந்த கிராமத்துல பிறந்திருக்கான். அந்த பொண்ணை தான் கொலை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணை எங்க கொலை பண்ணுவாங்க எக்ஸாக்டா யோசிக்கும் போது அந்த 4 அரசர்கள் இருந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மேப்ல அந்தந்த அரசர்கள் இருந்த இடத்துல தான் அந்த பெண்கள் எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அப்போ லாஸ்ட் இருக்கிறவன் எந்த இடத்துல இருக்கானோ அங்கதான் அந்த பொண்ணையும் அவன் கொலை பண்ண வருவான்றத ஹீரோ டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னு சொல்லி கால் பண்ணுவாரு. ஆனா அவங்க சீரியஸா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காமெடி பண்ணதுப்பா அப்புறமேட்டு போன் பண்ணினமோ நான் சொல்றது கேளுங்க, உங்களோட டேட்டால மிஸ்ஸிங் ஆன குழந்தைங்க எல்லாமே 1999ல இறந்த குழந்தைங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா கண்டிப்பா நான் சொல்றவன் தான் கொலைகாரனா இருப்பானும் போது அவங்களும் எல்லா ரெக்கார்டும் எடுக்கிறாங்க. எக்கச்சக்கமான பெண்கள் காணாம போயிருப்பாங்க. நிறைய பேரோட உடல் கிடைச்சிருக்கும். ஹீரோ சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்து போலீஸே மிரண்டு போயிருவாங்க. அந்த கில்லரும் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக, அதாவது மான்ஸ்டர் பொண்ணை பிடிக்கிறதுக்காக கதவு உடைச்சிட்டு உள்ள வருவான். அப்படி உள்ள வரும்போது இங்க அந்த மான்ஸ்டர் பொண்ணு கை சொறிவா அவ உடம்புல இருக்கிற முடி எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும். கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புல முடியே இருக்காது. அந்த பொண்ணு மான்ஸ்டரே கிடையாது, அவரு நல்ல சக்தி. அவ புத்தர் மாதிரியே கைய வைப்பா. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்றத சொல்லுவோம். சில பாம்புகள்லாம் அவனை பார்த்து சீர ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு நீ தப்பான ஆள் கூட சேர்ந்திருக்க, உண்மையான மான்ஸ்டர் அவன் தான், அவன் உயிரோட இருக்கா கூடாது, நீ அவனை கொலை பண்ணு. கோவப்படுவா. நீ என்ன அப்படி சொல்றது, கண்டிப்பா அவர் கெட்டவனே கிடையாதுன்னு போது அந்த 6 விரல் இருக்கிறவன் தான் கெட்டவன், அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுவான். அந்த பாட்டை கேட்டவொடனே அவனே மயங்கி போய் கீழே விழுந்து நீங்க என்ன சொல்றோம் நான் செய்யறேன் சொல்லுங்கன்னு போது அவனை கொலை பண்ணு, அவனை கொலை பண்ணா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதை கேட்டு வேகமா கார் எடுத்துட்டு கொலை பண்ண போவான். அதே நேரத்துல ஹீரோவும் அவனோட காரை பிடிச்சிருவாங்க. ஆனா அவன் காரை நிறுத்தாம வேகமா அந்த வயசானவரை பார்க்க போவான். இப்ப அவனும் அந்த வயசானவரை பாக்குறாரு. அவர் கைய பார்த்தா அவருக்கு 6 விரலே இல்ல, அவருக்கு 5 விரல் தான் இருக்கும். அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிருவான். அப்ப அங்க வந்து ஆள்கிட்டயும் அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அவளோட உடம்புல முடியல, அவ வித்தியாசமா பண்ண, அவ புத்தன் மாதிரியே பேச ஆரம்பிச்சா. அவ சொன்னா அப்ப நல்லவர் இல்ல கெட்டவரா, அவரை கொலை பண்ணணும். நான் இப்ப எதை நம்புறது, இவர் நல்லவர கெட்டவரன்னும் போது அங்க இருந்தவரும் பின்னாடி இருக்க ஒரு ரூம் கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு பெரிய யானை இருக்கும். அந்த யானையோட கண்ணை பாரு, உனக்கு என்ன தோணுதுன்னும் போது ஒன்னும் தோணல, எனக்கு பயமும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த யானை ஷூட் பண்ணிடுறாரு. அந்த கில்லரையும் ஷூட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து அந்த கில்லரும் ஏன் ஷூட் பண்ணீங்கன்னும் போது உனக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே நடந்து போறாரு. இங்க ஹீரோவும் கன் சவுண்ட பார்த்த உடனே வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. அந்த வயசானவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட போகும்போது இப்ப சடனா அங்க அந்த ஆள் வரான். அந்த ஆளை பார்த்தோன்னே ஹீரோ ஒளிஞ்சு நிக்கிறாரு. அவ அந்த வயசானவர் கிட்ட வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்றத சொல்றான். இப்ப அவரும் நான் அந்த பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டியும் நீங்க போகாதீங்க அப்படின்றத சொல்றாங்க. உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரும் காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. ஹீரோவும் அடிபட்டு இருந்த அந்த கில்லரை பாத்துருவாரு. வா உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி காலை கூட்டிட்டு போகும்போது ஹீரோ அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல, சொல்ல போனா அவ எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அந்த வயசானவரும் போறானே இவன் தான் கெட்டவங்க, இவங்க என்ன பயன்படுத்திட்டாங்க, இவங்கள நான் கொல்லணும்னு அந்த பொண்ணு எனக்கு ஆர்டர் போட்டிருக்கா, அதனால அவகிட்ட என்ன கூட்டிட்டு போ, நான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்றத அந்த கில்லர் சொல்லுவான். காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க அந்த குளிர்ல அந்த குட்டி பொண்ணும் தப்பிச்சு வேகமா ஓடி போவான். அந்த இடத்துல ஆர்மி ஆபீசரா பாத்துருவா. இங்க அந்த வயசானவரோட பையனும் கார் ஓட்டிட்டே போவாரு. போகும்போது சடனா ஹீரோட கார் அவனோட கார்ல மோதிரும். அவனும் வெளியே வந்த பாப்பா ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க, திரும்ப கார் அடிச்சிட்டேன், உங்களுக்கான ரிப்பேருக்கான காசை நான் செட்டில் பண்றேன் போது அது எனக்கு தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு. இப்ப ஹீரோவும் அந்த வயசானவரோட பேரை சொல்லும் போது இப்ப அந்த ஆள் திரும்பி பாப்பா. பின்னாடி அந்த கில்லர் இருப்பான். எனக்கு தெரியும் நீ என் கார்ல இருக்கேன்னு சொல்லு. அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னா, அவ உன்னை கொல்ல சொன்னா, நீங்க மோசமானவங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த புத்தர் சொன்ன 6 விரல் இருக்கிற மோசமானவன் வேற யாரும் இல்ல, இவன் தான். சொல்லப்போனா அந்த வயசானவரோட மாஸ்டரே இவன் தான். இவ்வளவு நாள பெண்களை கொலை பண்ணி அவங்க மூலியமா கிடைக்கிற சக்தினால அவன் எங்க இருந்திருக்கான். அவனும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற அப்படின்னும் போது நானும் சாக போறேன் நீ தானு சொல்லி கையில இருக்கிற கயிறை வச்சு அந்த கெட்டவனை கொலை பண்ண அந்த ஸ்கில்லர் முயற்சி பண்ணுவான். அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது காரை திருப்பி விட்டுருவாங்க. அது ஆக்சிடென்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்ல இருந்த அந்த வில்ல எழுந்து நடந்து போவான். உள்ள இருக்கிற அந்த கொலைகாரனும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அந்த பொண்ணு கெட்டவனா இருந்தா கண்டிப்பா அவன் எரிஞ்சி சாம்பல் ஆயிடுவான்னு சொல்லி ஒரு லைட்டா கொடுத்திருப்பா. அதை அப்படியே கொளுத்தி விட்டுருவான். இப்போ அந்த கொலைகாரன் அப்படியே தீல எரிஞ்சி சாம்பலாய் கத்தி கதற ஆரம்பிப்பான். அதே இடத்துல இங்க அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. வேகமா வீட்டுக்குள்ள இருக்கிற அவ அக்காவை பக்க போவா. அவ வழியில துடிச்சிட்டு இருப்பா. அங்க அந்த கொலைகார சாகுற மாதிரி இவளோட உடம்பும் தீயால எரியும், மயங்கி அப்படியே இறந்து போயிடுவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீரோ வந்து பாக்குறாரு. அந்த கீழே வழியில துடிச்சிட்டு இருப்பான். அவனும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான். இதை அவரோட அசிஸ்டன்ட் பாத்துருவாங்க. இப்ப உடனே அங்க போலீஸ் ஆபீசர்லாம் வந்து இறந்து போன பாடி எடுத்துட்டு போவாங்க. அவங்களும் சின்ன பொண்ணு இறந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப ஹீரோவும் கார் ஓட்டிட்டே போவாங்க. அவங்க அசிஸ்டன்டும் கில்லர் சாகிறதுக்கு முன்னாடி உங்க என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும் போது அவன் குளிர்துன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு கடவுளே எங்க இருக்கீங்க, நான் கதற வேதனையை ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கிற தீய சக்திங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, எனக்கு ஒரு நல்ல வழி கொடுங்க, நாங்க உங்களை ப்ரே பண்றோம், அதை கவனிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டே போவாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான படத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, பாய்.